இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று மலையாசனம். மலை போல் உடம்பை எப்படி அமைப்பது என்பதற்கு கூடிய இந்த ஆசனம் மலை ஆசனம். மலை போல் உடம்பை எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். மலை பாருங்கள் எவ்வளோ விஷயங்களை கொடுக்கும். மலைங்கிறது பொழிகின்ற மலை இல்லை, மலை சரிங்களா? சரி, மழை 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 இல்லைன்னா காடுகள் இல்லை, காடுகள் இல்லைன்னா எந்தவித பயனும் இல்லை. இங்கு மனிதனுக்கு உணவு இல்லைங்கிற ஜெகத்தை இதாகிடும். மலை போல் உடம்பை வைத்துக்கிறது எப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மலையை பற்றியான விஷயங்களை சொல்லணும்னா பலன்கள் பற்றி 2 முறையாக செய்து காட்டி அதுக்கப்புறம் அதோட பலன்கள் இடையில ஒரு முறை செய்த பிறகு தினந்தோறும் பழங்களை பற்றிய எங்களால் முடிந்த அளவுக்கு பழங்களும் அதன் பலன்கள் அதை பற்றியும் சொல்ல போகிறோம் சரிங்களா? இடையில் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் கொடுக்குறோம். எப்படி ஒரு யோகா, அதில் ஒரு பழத்தை பற்றி, அப்புறம் சில சிந்தனைகள் இடையிடையில் சிந்தனைகள் கொடுக்குறோம். இதில் இவ்வளோ விஷயங்களையும் உங்களுக்கு எளிமையாக கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை கொண்டு போகிறோம். சரி, இப்போது இந்த மலையாசனம், சில பேர் மாலாசனம் அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. மலையாசனம், மலை போல் இருப்பதுனால் அது மலை ஆசனம் சரிங்களா? சரி, இப்போ இந்த மலையாசனத்தை எப்படி செய்வதுங்கிறத உடல் இலக்க பயிற்சிகள், கைகளை அசைச்சு தலைகளை அசைச்சு உங்களுக்காக செய்து காட்டுவாங்க. இப்பொழுது அசைவுகள். கால்களை உள்பக்கம் வெளிப்பக்கமாக அசைத்துக் கொள்கிறார்கள். போதும். கைகள் எடுத்து கைகளை நன்றாக இலகுவாக அமுக்கி கொடுக்கிறார்கள். எளிய உடற்பயிற்சிகள், உடல் இழக்க பயிற்சிகள். இப்பொழுது இந்த ஆசனங்கள் செய்வது எப்படின்றது, கால்களை நன்றாக வைத்து கொண்டார்கள். தலைகள் போல் மலை போல் குமித்து கைகளை நேராக வைத்து மலை போல் தெரிகிறது. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மெதுவாக அந்த ஆசனத்தை கலைக்கவும். இந்த ஆசனங்களை கலைத்து மெதுவாக பத்மாசனத்தில் உங்கள் கண்களை மூடி 5 மூச்சு எண்ணிக்கை. பத்மாசனத்தோடு உடல் நேராக வைத்துள்ளார்கள். கைகளை நேராக வைத்துள்ளார்கள். சின்முத்திரை, கைகளில் சின்முத்திரை வைத்துள்ளார்கள். 5 மூச்சை நன்றாக கவனித்துள்ளார்கள். இப்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மூச்சு இயல்பாக இருக்க வேண்டும் என்பார். எப்படி இருக்க வேண்டும் என்றால், உள்ளே இழுக்கும்போது வயிறு நன்றாக நிரம்பி மெதுவாக வெளியே வர வேண்டும். வெளியே செல்லும்போது வயிறு மெதுவாக சுருங்கி உள்ளே செல்ல வேண்டும். இதுவே இயல்பான சுவாசமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆயுட்காலம் நன்றாக அதிகரிக்கும். தியான நிலைக்கு செல்ல முடியும். இந்த நிலையிலேயே எப்பொழுதும் இருப்பதற்கு, பத்மாசனத்தின் நிலையிலே இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். தினமும் பழகி முதலில் ஆசனமாக இந்த பத்மாசனத்தையே வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்காக தினமும் அதற்காக தான் பத்மாசனத்திலேயோ வஜ்ராசனத்திலேயோ உட்கார்ந்து உங்களுக்காக செய்து காட்டுகிறோம். நன்றி. இயல்பான நிலைக்கு கூட வந்துடலாம், தவறில்லை. தினம் ஒரு பழம் உங்களுக்கு. இப்போது இடையில என்ன செய்கிறோம், பழம் கருத்துக்கள் அனைத்தும் சொல்லிகிட்டு இருக்கோம். என்னென்னலாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி விளாம்பழம். பழத்திலே சிறந்த பழம் எது? விளாம்பழம். எப்போ பார்த்தாலும் இதை படைக்க மாட்டாங்க. விளாம்பழத்தை பார்த்திங்கன்னா 18ஆம் ஆடி அந்த சீசனில் தான் கிடைக்கும். அந்த விளாம்பழம் விழாத பழம். அவ்வளோ சீக்கிரம் அந்த பழத்தை மரத்துலேருந்து கீழே விழாது சரிங்களா? விளாம்பழம். அந்த விளாம்பழத்தில் இன்னொரு மகிமை இருக்குது. அதை 2 அறுத்து 90 குங்குமம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் கொட்டி 90 குங்குமத்தை 2 ரவுண்டாக அறுத்து அதில் பழத்தை அந்த உள்ள சதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை ரவுண்டாக எடுத்து அதில் குங்குமமாக 90 வச்சுக்கிட்டிங்கன்னா உடல் தூய்மை மேன்மை பெறும். அதாவது நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் மேம்படும். இறைவனுக்கு மிகவும் படைக்கக்கூடிய விளாம்பழம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வச்சு மேக்ஸிமம் கிடைக்காது. மலைகள் பகுதி, மடைப்பகுதி,
நீங்கள் மலையை பற்றி போகிறதுனால அந்த மலைப்பகுதிக்கான ஆசனமாக வருது பார்த்துங்க. மலைப்பகுதியில் கிடைக்கும், இல்லை கோயிலில் கிடைக்கும். இந்த விளாம்பழம் எங்கே இருக்கும்? மலைப்பகுதி இல்லைன்னா கோயிலில் தான் கிடைக்கும். சாதாரணமாக யாரும் விளைவிச்சு அதை விற்பனை பண்ணுறதில்ல, சரிங்களா? ஏன்னா இதோட மகிமை மிக பெருசு, அதனால் யாரும் இது பண்ணுறதில்ல. இது என்னென்னலாம் செய்யுதுன்னா, இருமலை சரி செய்யுது. என்ன செய்யுது? இருமலை சரி செய்யுது, உடல் இளமையை கூட்டுது, உடல் இளைக்க வைக்கும் தெரியுங்களா? அந்த விஷயங்களும் இதை செய்யக்கூடியது. தினமும் சாப்பிட்டோன்னா இளைச்சிரும். ருசியின்மையெல்லாம் இப்போ ருசி இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இந்த விளாம்பழத்தை சாப்பிட்டிங்கன்னா ஒரு தோற்பு கலந்த சுவையாக இருக்கும் இந்த விளாம்பழம். அதனால் ருசியின்மையை ஈஸியாக கொண்டு வந்துடும். அதாவது வாயில் எதுவும் ஒரு ருசியை என்னால் உணர முடியல அப்படின்னா, இந்த விளாம்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ருசியின்மையை அந்த கிடைக்கிற சீசன், அதை விளைவிக்கக்கூடிய நேரம் வரும், முதிர்ந்த நேரம் வரும் இல்லைங்களா? அந்த நேரத்தில் அதை சாப்பிடுங்க. தாகம் தணிக்கக்கூடியது. இப்போ மலையெல்லாம் ஏறுறீங்க அப்படின்னா இந்த பழத்தை ஒரு பழம் எடுத்துகிட்டு போகிறாங்க, கிடைக்கிது அப்படின்னா சாப்பிட்டீங்கன்னா தாகத்தை தணிச்சிடும். பித்தம், அதாவது மஞ்சளாக தொண்டையிலேருந்து வாந்தியாக ஒரு மாதிரியாக கேரியாக இதாகிறதுப்போ அந்த பித்தங்கிறத சொல்லுவோம். அந்த பித்தத்தை நீக்கணும்னா இந்த சாப்பிட்டா சரியாயிடும். பித்தத்தை தணிக்கிறது. இத்தனை மகிமை உள்ளது இந்த இதில். விளாம்பழத்தில் இத்தனை மகிமை இருக்குது. இருமல் இது பண்ணுது, உடம்பு வந்து இளைக்கக்கூடியது, ருசியின்மைங்கிற பிரச்சனை இருக்கவங்களெலாம் இதை சாப்பிடலாம். தாகத்தை தணிக்கக்கூடியது, பித்தம் தணிக்கிறது, இவ்வளோ விஷயங்களை செய்கிறது. என்ன செய்கிறதுனா விளாம்பழம் இவ்வளோ விஷயங்களை செய்கிறது. தினமும் உங்களுக்கு இந்த ஆசனங்களை மகதிஷ்டி தினமும் 20 வகையில் கொடுக்குறோம். தினமும் அதுமாரி பழங்களை கொடுக்குறோம், காய்கறிகளை பற்றி சொல்கிறோம், இயற்கையை பற்றி சொல்கிறோம். இயற்கை வாழ்வே இயன்ற வாழ்வு. உங்களால் முடிந்தது பசித்து போல் புசி, பசித்து புசி, அதாவது பசிக்கும்போது உணவு அருந்துங்கள், பகல் நேரத்தில் உணவு அருந்துங்கள், இரவு வேளைகளில் உணவு அருந்துவதை தவிர்க்கவும் முடிந்தளவு செய்யுங்கள். சரி, அடுத்து இடைவெளியில் இன்னொரு உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல முயற்சிக்கிறோம். அடுத்து 2வது முறைக்காக உங்களுக்காக காத்திருக்கும் மகதி அவர்கள் செய்து காட்டுவார்கள். இப்பொழுது உடல் இலக்க பயிற்சிகளை செய்து காட்டிவிட்டு பிறகு உள்பக்கமாக வெளிப்பக்கமாக விரித்து கால்களை விரிக்கிறார்கள். உள்ளே விரிக்கும்போது கால்கள் கட்டை விரல் கீழே படுகிறது, வெளியே விரிக்கும்போது சுண்டு விரல் வெளியே படுகிறது. இந்த எண்ணிக்கை. அடுத்து கால்களை மடக்கி செய்து காட்டவும். கைகளை அமுக்கி விடுகிறார்கள். சதைப்பகுதியில் நன்றாக அமுக்கி விடுகிறார்கள். சதைப்பகுதியில் திருப்பி கூட விடலாம். அடுத்து கால்களை நன்றாக அமுக்கி கொடுக்கிறார்கள். கால்களை நன்றாக மடித்து உட்கார்ந்து கொண்டார்கள். முன்பக்கமாக உடலை மடக்கி உள்ளே வைத்து முன்போல் மடக்கி கைகளை நேராக்கி உள்ளார்கள். இப்போ எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படி மெதுவாக ஆசனத்தினை கலைத்து பிறகு கண்களை மூடி 5 மூச்சு தியானங்களுக்கு வருகிறார்கள். தியான நிலைக்கு செல்கிறார்கள். மூச்சை நன்றாக இழுக்கும்போது உள்ளே இழுக்கும்போது வயிறு நன்றாக நிரம்பி வெளியே வர வேண்டும். மூச்சு வெளியே செல்லும்போது வயிறு நன்றாக சுருங்கி உள்ளே செல்ல வேண்டும். மூச்சு எப்பொழுதும் இயல்பான நிலையில் மெதுவாக இழுக்க வேண்டும். மூச்சு நன்றாக முடிந்தளவு உள்ளே வைத்து மெதுவாக விட வேண்டும். வயிறு சுருங்கி மெதுவாக தொண்டை வரை செல்ல வேண்டும். இப்படி இயல்பாக வைத்துக்கொண்டால் ஆயுட்காலம் அதிகரிக்கும். நன்றி. உங்களின் நன்றி. அது நிறைய இருக்குது. திருவள்ளுவர்லாம் திருக்குறளில் மருந்தென்றால் அதிகாரத்திற்கு போட்டுள்ள குரட்பாலின் கருத்துப்படி உணவை உட்கொள்ள வேண்டும். உடல் மனம் நலத்துடன் வாழ நமக்கே நாம் கடைபிடிக்க வேண்டிய 9 விதிகளை வச்சுக்கலாம். இல்லை 9 விதிகள் 500 விதிகள் கூட இருக்கிறது. சும்மா சாதாரணமாக ஒரு 5 விதிகளை உங்களுக்காக சொல்கிறேன். முறையான சீரான நெறிப்படுத்தப்பட்ட வகையில் உணவு உண்பது. நெறியா இயற்கை உணவு. ஒரு வேளையாவது இயற்கை உணவு உண்பது நெறியை கடைபிடிக்கணும். உடற்பயிற்சி அல்லது ஆசனங்கள் தொடர்ந்து செய்யணும். உடற்பயிற்சி இல்லை ஆசனங்கள்
ஆசனங்கள் செய்கிறதுனால நல்ல பலன்கள். உடற்பயிற்சியை செய்கிறதுனால உடம்பு வந்து வலுதான் பெறும். ஆனால் ஆசனங்கள் செய்கிறதுனால, யோகாசனங்கள் செய்கிறதுனால என்ன கிடைக்குங்கிறது பாருங்கள். மனம் ஒருநிலைப்படும், கோபம் வராது, இயல்பாக பேச முடியும், இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கும். ஆனால் உடற்பயிற்சியில் அப்படி இருக்காது. இரத்த ஓட்டம் கடுமர, அதாவது கடல் போர் இடர்பாடற்ற, அதாவது ஒரு நிலையில் இருக்காது மனம், அந்தமாரி ஆகிடும். அதனால் செய்யுங்க. அதாவது எல்லாமே தவறுகளை செய்யும். ஆனால் அதிகபட்சங்களாக யோகாசனங்களே செய்து பழகுங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் தவறாக தொடர்ந்து மூச்சு பயிற்சி மேற்கொள்ளுங்க. உங்கள் தியானம் மூச்சு கவனிச்சிங்கன்னா வாழ்க்கையோட அதிகப்படியான விஷயங்களை கவர முடியும். மூச்சை நல்லா கவனிங்க. அப்புறம் உடல் மன அமைதி பேண ஓய்வு கொள்ளுதல். ஓய்வு நல்லா எடுத்துக்கணும். எப்போதும் எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அந்தளவுக்கு ஓய்வு தேவை. குறைந்தபட்சம் ஓய்வுகளை நேரம் எடுத்துங்க. ஓய்வு நேரத்தை எடுத்துங்க. நோக்கம் லட்சியத்தை கொண்டு அதன்படி வாழுதல். எப்படின்னா யோகா, தினமும் காலைம்பறை யோகா செய்வேன், மாலை நேரத்தில் யோகா செய்வேன் அப்படிங்கிறத வச்சுக்கணும். இடையில் மூச்சு பயிற்சிகளும் செய்வேன், தியானங்களை பண்ணுவேன் அப்படின்னு சங்கல்பம் எடுத்து செய்யுங்க. என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சு பண்ணுங்கள். சரி, நன்றி. இடையில் வந்து இப்போ இந்தமாரி விஷயங்களை எதுக்காக சொல்கிறோன்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், செஞ்சு இது பண்ணணுங்கிறது எங்களோட ஆசை. பேராசையும் கூட இருக்கலாம், ஆசையோட பேராசை கூட இருக்கலாம். சரி, இந்த மலாசனம், இந்த மலை போல் இருக்க ஆசனம் எப்படி செஞ்சோம், இந்த மலை போல் உள்ள ஆசனம் எப்படி செஞ்சோம் அப்படின்னு கவனிச்சிங்க. கால்களை நல்லா குத்திட்டு இருக்கோம். அப்போ குத்திட்டு இருக்கும்போது என்னாகும், கால் நன்றாக வடிப்பெறும். அடுத்து கையை வந்து மலையை தாங்கி நிற்கிற மாரி இருந்துச்சு, அதனால் கைகள் நன்றாக வடிப்பெறும். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா தலையை விரித்து கீழே கொண்டு போய் வச்சோம். அப்போ அந்த சின்னுங்கிற இதில் உள்ளது, தாடை உள்ளது கீழே போகிறதுனால தலை திருப்பப்படுறதுனால தைராய்டு குறைஞ்சிரும். எப்போதும் அந்த விஷயங்கள்லாம் தலையை திருப்புறது எல்லா விஷயம் தைராய்டு குறைஞ்சிரும். அந்த விஷயம் நடந்துடும். அடுத்தது வயிறு நன்றாக பார்த்திங்கன்னா உள்ளார அடக்கியிருக்கும், வயிறை உள்ளார அடக்கியிருக்கும். அதனால் மலச்சிக்கல், அஜீரணம் இந்தமாரி விஷயங்கள்லாம் குறைஞ்சிரும். அடுத்தது முதுகுத்தண்டு பார்த்திங்கன்னா நீண்டு இருக்கும். பார்த்திங்கன்னா நேராக மலையில் நடந்து போனால் எப்படி இருக்கும், மட்டமான பகுதியில் இருக்கும் இல்லை, அதனால் முதுகுத்தண்டு நேராகிறது. அதனால் கூணுங்கிறது முதுகு விழாது. இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது. அது இல்லாமல் நரம்புகள், அனைத்து நரம்புகளும் இது செயல்படும். இதில் இருக்கும். இவ்வளோ விஷயங்களை இதில் இது பண்ணுறோம். என்னென்னலாம் இப்போ சொன்ன பாருங்கள், கவனிச்சிங்களா? கைகள் கால்கள் நன்றாக வலிப்புரியுது. 2 விஷயங்கள் நடக்குது. சரிங்களா? வந்து தியான நிலைக்கு சென்றுவோம். ஏன்னா இந்த நிலையெல்லாம் வரணும்னா தியான நிலைக்கு போக முடியும், வாய்ப்பு இருக்குது. அடுத்தது தலையை திருப்புறோம். இந்த சின்னுங்கிற தாடையோட கீழே வந்து பகுதி வந்து கீழே போகிற அளவுக்கு வச்சுருக்கோம். அதனால் தைராய்டு பிரச்சனை சரியாகுது. தொப்பையெல்லாம் குறைக்குது. என்ன விஷயம்னா வயிறு நல்லா நேராக இது பண்ணி அமுக்கி தொப்பையெல்லாம் குறைச்சிடுது. தொப்பை, மலச்சிக்கல், அஜீரணம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுது, குறைச்சிடுது. அடுத்தது முதுகுத்தண்டோட நீண்டப்படுகிறது. நேராக மட்டமாக முதுகுத்தண்டோட நேராக இருக்கிறோம். அதில் கூன் முதுகு விழாமல் சரியாகிறது. இவ்வளோ விஷயங்களை செய்யுது. இந்த ஆசனங்கள்லாம் தினமும் செய்யும்போது இவ்வளோ பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. தினமும் செய்யுங்க. ஆசனங்களை விடாமல் தினமும் செய்யுங்க. இந்த ஆசனங்களை நீங்கள் மட்டும் செய்து பலன் பெறாது. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உற்றார் அனைவருக்கும் சொல்லுங்கள். இதை தான் நாங்களும் இது பண்ணுறோம். இந்த ஆசனங்கள் உலகம் ஃபுல்லாக பரவணும். உலகம் ஃபுல்லாக பரவி இந்த ஆசனங்கள் வந்து எங்கள் மூலியமாக எவ்வளோ தூரம் எங்களால் பரப்ப முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இயற்கை உணவுகள் முடிஞ்சளவு எடுத்துங்க, நல்லது. இப்போது தினமும் இந்த ஆசனங்கள் வந்து மகதிஷ்டி தினம் ஒரு யோகான தமிழில் டைப் பண்ணால் வந்துடும். ஒவ்வொரு இதுக்கும் இடைவெளி விடுங்க. ஒவ்வொரு இதுக்கும் மகதி, அப்புறம் ஸ்டீக்கு ஒரு இடைவெளி, அதுக்கப்புறம் தினமுக்கு ஒரு இடைவெளி, ஒருக்கு ஒரு இடைவெளி, அப்புறம் யோகா அப்படின்னு அடிச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஃபோன் இது பண்ணலாம். அதில் சொல்லும்போது இப்படி சொல்லி யூடியூப்பில் போய் சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இல்லை உங்கள் நண்பர்களுக்கு இந்த லிங்க்கை, நாங்கள் போகிற வீடியோ லிங்க் உங்களுக்கு கிடைக்கும்போது யார் பார்க்குறீங்களோ அவங்க உங்கள் நண்பர்கள்லாம் அப்படியே அந்த லிங்க்கை ஷேருங்கிற பட்டன் அமைக்கி அதை அனுப்பினீங்கன்னா வந்துடும். கமெண்ட்ஸு, நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எங்கள் பிள்ளைகளோ செய்யக்கூடிய குருஜிகளோ அவங்களாம் இதை பார்த்து அதாவது மகிழ்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் கொடுக்குற இது வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. நாங்கள் தப்பு பண்ணியிருந்தால் அதை கொடுங்க. இல்லை நீங்கள் மாற்றி செஞ்சுருக்கோம், நீங்கள் மற்ற யோகாவோட நீங்கள் மாற்றி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு கிடைக்கிற தகவலை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள், இதை செய்யும்போது தமிழாக்கம் செய்ய சொல்கிற ஆசிரியர்கள் இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நாங்கள் அதை செய்கிறோம். சரி, நாங்கள் நிறைய நேரம் உங்களுக்கு கடத்த விரும்பலை. சரி, ரைட்டு. தினமும் பாருங்கள். மகதிஷ்டி தினமுறையாக தினம் பார்த்து மகிழுங்கள். உங்களுடன் நாங்களும் தினமும் பயணிக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.